வணக்க நண்பர்களே. திருக்குறள் மற்றும் உளவியல் தொடர்பாக நான் உங்களுக்கு இன்னைக்கு 5வது நாள் உங்களோட அன்போட வரவேற்கிறேன். அதாவது இன்று நவீன உலகில் பார்த்தீங்கன்னா, பெரும்பாலான மக்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, அமைதிக்காக என்ன பண்ணுறாங்கன்னா, எதையும் செய்கிறதுக்கு ஒரு மனநிலையை பற்றி நாம் இன்னைக்கு பேச போகிறோம். அதாவது அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதுதான் ஒப்பீடு நண்பர்களே. அதாவது ஒரு நாள் ஒரு இளைஞன் தனது நண்பரின் இன்ஸ்டாகிராம் பதிலை பார்த்துட்டு அவங்க புது கார் வாங்கிட்டாங்க, அவங்க ஜாலியாக ஃபாரின் ட்ரிப்பெல்லாம் போகிறாங்க, அவங்களுக்கு நிறைய சம்பளம் இருக்குது. அதை பார்த்துட்டு சிரித்து கொண்டு இருந்த அவங்க சிரிச்சிட்டு இருக்கிற புகைப்படங்களை பார்த்துட்டு அதெல்லாம் பார்க்கணுனையும் அவன் மனதில் ஒரே ஒரு கேள்வி வருது. அது என்னன்னா, ஏன் வாழ்க்கை மட்டும் ஏன் இப்படியெல்லாம் இருக்குது? அதுக்கு அவன் அன்று முதல் அவன் தனது வாழ்க்கையை வாழவே மாட்டான், மற்றவங்களோட வாழ்க்கையை தான் அவன் ஒப்பிட்டுட்டு வாழவே ஆரம்பிப்பான். இதில் தான் நண்பர்களே, நீங்கள் இதில் ஒரு இளைஞன் இது ஒரு இளைஞரோட கதை மட்டும் இல்லை, இன்று கோடிக்கணக்கான மக்களின் கதை இதுதான். ஏன்னா சமூக வலைத்தளங்களை நமக்கு தகவல்கள் மட்டும் கொடுக்கறது கிடையாது, அது ஒப்பீடுகளையும் தருது. அதனால தான் இன்னைக்கு பல பேர் தங்களோட வாழ்க்கையே இருக்கும் ஆசீர்வாதங்கள் எல்லாம் விட்டுட்டு மற்றவங்களோட வாழ்க்கைய போய் எட்டி பார்த்துட்டு இருக்காங்க. இதுல தான் உங்களுக்கு ஒரு தீர்வை திருவள்ளுவர் 2000 ஆண்டுகளுக்கு முன்பே கூறியிருக்காரு. அதுதான் ஒழுக்காறு கொள்க ஒருவன் தன் நெஞ்சத்து அழுக்காறு இல்லாத இயல்பு. அதாவது இந்த மாதிரி டெய்லி உங்களுக்கு ஒரு சைக்காலஜிக்கல் ஃபேக்ட்ஸ் வேணும்னா உங்களோட மைண்ட் வித் சதீஷை நீங்கள் லைக் அண்ட் ஃபாலோ பண்ணிட்டு நீங்கள் அப்படியே சப்ஸ்கிரைப்பும் பண்ணிக்கோங்க. அதாவது பொறாமை, ஒப்பீடு, மற்றவங்களை பார்த்து நம்ம மனம் வருதுன்னு நீங்கள் போன்றவற்றை நம்ம மனது எப்பவுமே நம்மளை வளரவே விடாது. நண்பர்களே, இதில் சைக்காலஜி என்ன சொல்கிறாங்கன்னா, சோசியல் கம்பேரிசன் தியரின்னு சொல்கிறாங்க. அதுதான் நாம் இயல்பாகவே நம்மளை மற்றவங்களோட எப்பவுமே ஒப்பிட்டுக்கிட்டே இருக்கிறோம். அதனால் அது நம்மளை அதிகமாக கவரும்போது என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய தன்னம்பிக்கை குறைய ஆரம்பிச்சிருது. நீங்கள் எப்பவுமே உங்களுக்கு மகிழ்ச்சி குறையவே ஆரம்பிச்சிருது, உங்களுக்கு பொறாமை எப்பவுமே அதிகரிக்க ஆரம்பிச்சிருது, உங்களோட கவலைகள் அதிகரிக்க ஆரம்பிச்சிருது. நாம் பொதுவாக எப்பவுமே என்ன பண்ணுவாங்கன்னா, மற்றவங்களை பொது மனசோட பார்க்க மாட்டோம். நமக்கு தேவையில்லாத மற்ற எண்ணங்கள் உருவாக ஆரம்பிச்சிருது. அதாவது ஒரு மாணவர் மற்றொரு மாணவரோட மதிப்பெண்ணை பார்த்தான்னு வைங்க, உடனே அவன் வேற மாதிரி ஏதாவது யோசிக்க ஆரம்பிச்சிருவான். அதே மாதிரி ஒரு ஊழியர் தனது நண்பரின் சம்பளத்தை பார்த்தானா, அதே மாதிரி ஒரு பெண் மற்றவங்களோட வாழ்க்கையை பார்த்தாங்கன்னா, அதே மாதிரி ஒரு இளைஞன் மற்றவங்களோட வெற்றியை பார்த்தான்னு வைங்க, இதெல்லாம் சேர்ந்து ஒப்பிடத்தான் ஆரம்பிக்கிறாங்க. அதனாலேயே நீங்கள் இதில் நினைவில் என்ன கொள்ளணும்னா, நீங்கள் எப்பவுமே பார்க்குற வெற்றி ஒரு முழு கதை இல்லை. ஏன்னா அது அவங்களோட வாழ்க்கையில் ஒரே ஒரு பகுதி தான். ஏன்னா உங்களை திரும்பி உங்கள் முழு வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா, மற்றவர்களின் நீங்கள் ஒரு ஹைலைட் ரீலோட நீங்கள் ஒப்பிட்டு தான் பார்க்குறீங்க. அதுதான் உங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனையே நண்பர்களே. நீங்கள் இதில் ரொம்ப கவனமாக இருக்கணும் நண்பர்களே. நீங்கள் உங்களையே நீங்கள் நேசிக்க ஆரம்பிக்கணும். அப்போ தான் உங்களோட பயணத்தை நீங்கள் மதிக்க ஆரம்பிச்சுவீங்க, உங்களோட முன்னேற்றம் நீங்கள் கவனிக்க ஆரம்பிக்கணும். நேற்றைய உங்களோட விட நீங்கள் இன்னைக்கு எப்படி சிறப்பாக இருக்கணுங்கிறது தான் உங்களோட வெற்றியே. அதனால் நீங்கள் தயவு செஞ்சு ஒப்பிடுறத குறைச்சிட்டு உங்களோட கம்பேரிசனை ஸ்டாப் பண்ணிடுங்க. அதுதான் நீங்கள் நேற்றைய உங்களுடன் ஒப்பிட்டீங்கன்னு வைங்க, இன்னைக்கு நாம் எப்படியெல்லாம் முன்னேறலாங்கிறதான் உண்மையான வளர்ச்சியே. அதனால் இப்போதே நீங்கள் ஒப்பிடுற மனநிலையை குறைக்கிறதுக்கு ஒரு 4 வழியை நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதாவது முதல் வழி என்னன்னு பார்த்தீங்கன்னா, சோசியல் மீடியாவை நீங்கள் குறைவாக பயன்படுத்துங்க. 2வது, உங்களோட இருப்பதை மட்டும் நீங்கள் பார்த்துட்டு நன்றி சொல்லுங்கள். எப்பவுமே கிராட்டிடியூட் ப்ராக்டிஸ் செஞ்சுட்டே இருங்க. நன்றி சொல்கிறதான் ஒரு கிராட்டிடியூட் ப்ராக்டிஸே. அதே மாதிரி 3வது ஒன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட இலக்கில் நீங்கள் கவனம் செலுத்திட்டே இருங்க. 4வது ஒன்று பார்த்தீங்கன்னா, உங்களோட வளர்ச்சியை பதிவு செய்யுங்க. நீங்கள் எவ்வளோ முன்னேறினாலும்
எப்படி முன்னேறீங்கிறத நீங்கள் கண் கூட பார்ப்பீங்க. நண்பர்களே, நீங்கள் மற்றவன் வாழ்க்கையை பார்த்து எப்பவுமே வருத்தப்படவே கூடாது. உங்களோட வாழ்க்கையை உருவாக்குறதுக்கு நீங்கள் கரெக்டான நேரத்தை செலவிடுங்க. அதே மாதிரி இதில் திருவள்ளுவர் சொல்கிறது போல, பொறாமை இல்லாமல் மனம்தான் உண்மையான உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய செல்வமே. அதனால் உங்களை நீங்களே மதிக்க கற்றுக்கங்க, உங்களை நீங்களே நேசிக்கவும் கற்றுக்கங்க. உங்களோட பயணத்தை உங்களோட நீங்களே அதை நம்புங்க. இந்த மாதிரி டெய்லி உங்களுக்கு ஒரு சைக்காலஜிக்கல் ஃபேக்ட்ஸ் வேணும்னா உங்களோட மைண்ட் வித் சதீஷை நீங்கள் லைக் அண்ட் ஃபாலோ பண்ணிட்டு அப்படியே நீங்கள் சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.